அன்பார்ந்த சகோதரர்களே, யூனிக் சார்பாக நான் உங்கள் ஹாஜா நவாஸ் பேசுகிறேன். இன்று நான் உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய புத்தகம், இந்த புத்தகத்தை பற்றி சொல்வதற்கு முன்பு அந்த புத்தகம் மையப்படுத்தியிருக்கின்ற அரசியலை நாம் இங்கு பேச வேண்டும். இந்தியா முழுவதும் மத விரோத சிந்தனையாளர்களால் பல்வேறு கலவரங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலும் கூட ஒரு மாநிலம் இந்தியாவிற்கே ஒரு அமைதி பூங்காவாகி திகழ்ந்து பல மாநிலத்தினுடைய மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றது சொன்னால் அது தமிழகம். அதே போல மத நல்லிணக்க பூமியாக இன்றும் வாழ்ந்து நிலைத்திருக்கக்கூடிய மாவட்டமான மதுரையை ஒட்டிய திருப்பரங்குன்றத்தை பற்றியான புத்தகத்தை தான் இன்று நாம் பரிந்துரை செய்கின்றேன். ஆக புத்தகத்தினுடைய தலைப்பே திருப்பரங்குன்றம் ஒரு முழு வரலாற்று ஆய்வு அப்படின்ற பெயரில் சூர்யா சேவியர் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த சூர்யா சேவியர் அவர்கள் தொடர்ந்து இந்துத்துவ சிந்தனையாளர்களுக்கு தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக பல்வேறு பதில்களை அளிக்கக்கூடிய இந்த எழுத்தாளர் இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றியான ஒரு புத்தகத்தை தற்பொழுது எழுதியிருப்பது இப்போ ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சிந்தனையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை, ஒரு தொடை நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், மதுரையே ஒரு மத நல்லிணக்க பூமி. அதில் இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகருடைய முதல் ஆற்றுப்படை இடம், கோயில் இருக்கக்கூடிய இடம். அதே சமயம் இன்னொரு பக்கம் காசி விஸ்வநாதருடைய ஆலயம், இன்னொரு புறம் சமணர்களுடைய படுகைகள், மலையினுடைய உச்சியில் ஒரு இஸ்லாமிய அறிஞருடைய அடக்கஸ்தலம். ஆக ஒரு பல் சமய மக்கள் வந்து புழங்குகின்ற ஒரு பகுதியாக எப்படி மதுரை மாவட்டமே திகழ்கிறதோ அதே போல் திருப்பரங்குன்றமும் மலையும் அதே போல தான். மேலே இருக்கக்கூடிய பகுதி சிக்கந்தர் மலை என்றும் மலை அடிவாரம் திருப்பரங்குன்றம் என்றும் அதில் வழிபடக்கூடிய பல்வேறு நம்பிக்கை சார்ந்த மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை தந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றும் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த புத்தகம் என்ன பேசுது அப்படின்னு சொன்னால், இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை நாதமான திருப்பரங்குன்றம் ஒரு இன்றோ நேற்றோ உண்டான ஒரு மலை இல்லை. வரலாற்று காலத்திற்கு முன்பே கிட்டத்தட்ட அதோடைய வரலாறு 60லிருந்து ஒரு 250 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மலை உருவாக்கப்பட்டுருச்சு. அதாவது மனிதனுடைய வரலாறு தோன்றதுக்கு முன்னாடியே இந்த மலை உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையை பற்றியான ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த கணக்கிட செஞ்சால் உலகத்தில் உள்ள என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சோ, உலகத்தில் எவ்வளவு பெரிய சம்பவங்கள் நிகழ்வு நடந்துச்சோ எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்கு, இந்த மலை தன்னை வரலாற்று சான்றாக பதிந்திருக்குது. அப்போது டைனோசருடைய அழிப்பாகட்டும், இல்லை மனிதருடைய ஹோமோசேபியன்ஸுடைய உருவாக்கமாகட்டும், எல்லாத்தையும் இந்த மலை என்ன செஞ்சுருக்குது, உலகத்தினுடைய பேரழிவுகள் எல்லாத்தையுமே தன்னோடத்தில் ஒரு அத்தாட்சியை இந்த மலை பதிவு செய்திருக்குது. அப்போ அந்த மலை தான் இன்று ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்துக்கு இன்று வழியாகக்கூடிய நிலைக்கு போகாத ஒரு நிலை என்ன செய்யுது, இந்த மலை தற்பொழுது நிகழ்த்தியிருக்கிறது. அப்போ இந்த மலை இந்த வரலாற்றை நம்ம இந்த புத்தகத்தில் தெளிவாக அதனுடைய ஆதி காலத்திலிருந்து எப்படி அந்த மலை இருந்துச்சு, எப்படி வழிபாடுகள் வந்தது, எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க, அதே போல் மதுரையுடைய மக்களும் பிற மக்களும் இந்த மலையை எப்படி பார்த்தாங்க, ராஜாக்களுடைய காலங்களில் என்ன மாதிரி இருந்தது, எப்படி அங்கே பல்வேறு சமயங்கள் உருவாச்சு, சமய நம்பிக்கை சார்ந்தவர்கள் எப்படி அங்கே புழங்க ஆரம்பித்தாங்க, தற்பொழுது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ள அந்த மலை உருவாக்கப்பட்டுச்சு என்ற பல தகவல்களை இந்த புத்தகத்தில் அந்த ஆசிரியர் சூர்யா சேவியர் சொல்கிறாங்க. அப்போ இந்த புத்தகம் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்குது. பாரதி புத்தகலாலயம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. விலை 200 ரூபாய் என்று தீர்மானிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வரலாற்றை தேடக்கூடியவங்க, கண்டிப்பாக இந்த மூலயமா ஒரு சமய நல்லிணக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதே போல் பல நம்பிக்கையை சார்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த புத்தகம் என்ன செய்யும், ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றையும் உண்மையும் பெரிய சாற்றும் என்பதில் யூனிக் சார்பாக நான் நவாஸ் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து வாங்க சொல்கிறேன். நன்றி.